நமஸ்காரம். நான் உங்கள் சாருலதா ராஜ்கோபால். நான் என்னோட ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், எப்போதுமே என் என்னை நான் எப்போதும் மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு முயற்சி செய்கிறது தான் என்னோடய ப்ளஸ் பாயிண்ட். யாருக்குமே பிரச்சனைகள் இல்லாத இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன பிரச்சனை வந்திருந்தாலும் எந்த நேரத்தில் எதாவே இருந்தாலும் நான் சிரிச்சுட்டே இருக்கணும்னு நினைப்பேன். என்ன சிரிச்சுட்டே இருந்தோன்னா அதுவே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ், நம்ம மனசில் ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது அந்த சிரிப்பு. நம்ம சிரிச்சுட்டு நம்மளால் எதையும் ஃபேஸ் பண்ண முடியுங்கிற அந்த தன்னம்பிக்கை வரைச்சே நம்ம எந்த சேலஞ்சையுமே நம்ம அதுலேருந்து ஜெயிச்சு வெளில வந்துட முடியாது. கஷ்டங்கள்லேருந்து வெளியில் வந்துடுறதுக்கு அது ஈஸியாக இருக்குது. நான் இது என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக நினச்சிப்பேன். ஏதான பிரச்சனை வந்ததுன்னா சில சமயங்களில் என்ன பண்ணுவேன், எனக்கே கொஞ்சம் தேவையாக இருந்தால் நான் கண்ணாடிக்கு எய்த்தாப்பில் போய் நின்றுட்டு நான் அப்படியே கண்ணுக்கு கண்ணு பார்த்து என்னை நான் பார்த்து பேசிப்பேன். ஏய், இது என்ன பெரிய விஷயம், உன்னால் என்னெல்லாம் முடியாது, உன்னால் எல்லாம் முடியும், என்ன இதை நீ ஈஸியாக இதிலேருந்து வெளில வந்துடுவேன், இது ஈஸியாக உன்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும், இதுக்கு உண்டான ஐடியா உனக்கு நிச்சயம் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நம்ம ஒரு உந்துதலோடு நம்ம நம்மளையே நம்ம பாசிட்டிவாக எடுத்துன்னு பண்ணிட்டு இருக்கறச்சி அதோட இறை நம்பிக்கையும் சேர்ற போது நமக்கு எதையுமே ஒரு ஈஸியாக கொண்டு போய் எந்த ஒரு கோலையும், அதாவது எந்த ஒரு நம்மளோட எய்மையும் நம்ம ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிக்க முடியாது. எந்த கஷ்டம் இருந்தாலும், அது எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் லைஃப்பில் வீட்டுக்கு வீடு வாசப்படி விதமாக இருக்கும். ஒருத்தரோட மனிதர்களுக்கு நான் தான் கஷ்டப்படுறேன் உலகத்திலே, மற்றவா எல்லாரும் சுகமாக இருக்கான்ற எண்ணங்கள் நிறையா இருக்குது மனிதர்கள்ட்ட. அது ரொம்ப தப்பான ஆட்டிடியூட். உனக்கு ஒரு விதம், இன்னொருத்தருக்கு ஒரு விதம், இன்னொருத்தருக்கு ஒரு விதம், இன்னொருத்தருக்கு ஒரு விதம். ஒரு வீட்டில் பார்த்தா ஒரு தாயாருக்கு குழந்தைய எழுந்திருப்பா, பொண்ணை எழுந்திருப்பா, பிள்ளைய எழுந்திருப்பா. ஒரு வீட்டில் பார்த்தா அவள் வீட்டில் நல்ல செல்வ வளம் இருந்திருக்கும், திடீர்னு ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆகி அத்தனை பணமும் போயிருந்திருக்கும். ஒரு வீட்டில் பார்த்தா வேலை போயிருந்திருக்கும். ஒரு வீட்டில் பார்த்தா ஒரு குழந்தை ஃபெயிலாக இருந்திருக்கும் படிப்பில், என்ன சக்ஸஸ் அது அவளுக்கு அது மாதிரி ஆகிருக்கும். ஒரு வீட்டில் பார்த்தா இத்தனைக்கு நடுவுலையும் ஒரு வீட்டில் சந்தோஷமாக கல்யாணம் நடக்கும். ஒரு வீட்டில் பார்த்தா அந்த இன்னும் அவள் வீட்டில் ஏழ்மை இருக்கும், பண கஷ்டம் இருக்கும், அந்த குழந்தை நல்ல டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணி அந்த மாதிரி ஆகிருக்கும். ஒரு வீட்டில் பார்த்தேன்னா ஸோ கஷ்டங்கள் இருக்கிறதுக்கு சைமல்டேனியஸாக சந்தோஷங்களும் கடவுள் வச்சுக்க தான் வச்சுட்டுருக்கான். அப்போ ஒரு வீட்டில் பார்த்தா அவள் வீட்டில் என்ன நல்லதுன்னா, அவள் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், ஆனால் அவள் பணத்தில் நிறையா சம்பாதிச்சு பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாகி அவளுக்கு திடீர்னு ஒரு ஜாக்பாட் மாதிரி நிறையா பணம் வந்திருக்கும். ஸோ ஒருத்தருக்கும் ஒரு விஷயம் ப்ளஸ் இருக்கும், ஒரு விஷயம் மைனஸ் இருக்கத்தான் இருக்கும். நம்ம அந்த மைனஸ் எல்லாம் நம்ம அதையே யோசிச்சுட்டோம், ஐயோ எனக்காக இந்த சுய பரிதாபத்துக்கே இடம் கொடுக்காத. என்ன ஒருத்தருக்கு நமக்கு இந்த அளவுக்கு நம்ம நன்னா இருக்கோம், நம்ம இந்த அளவுக்கு நன்னா இருக்கோம் அப்படின்னு நம்ம எதையுமே ஹோப்ஃபுல்லாக சந்தோஷமாக எடுத்துக்க தெரிஞ்சு சிரிச்சுட்டே எல்லாத்தையும் கடந்து போக தெரிஞ்சினோம்னாலே வாழ்க்கை சந்தோஷமாக நிறைவுமா இருக்கும். என்ன நமக்கு இன்றைக்கி நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை, நம்மளால் நல்லா சந்தோஷமாக சாப்பிட முடியாது, ஆசைப்படுறத சாப்பிட முடியாது. ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவளால் அதை சாப்பிட முடியல. ஏதோ நமக்கு ஓரளவுக்கு வருமானம் இருக்குது, நமக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக ஆசைப்படுற துணிமணி, அது புடவையோ டிஷர்ட்டோ இதுவோ அந்த குழந்தைகளுக்கு வாங்கி தரதோ நம்ம உடுத்துறதோ எல்லாமே நம்மளால் பண்ணிக்க முடியாது. என்ன ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வச்சுருக்கான் கடவுள், நம்மளை இந்த அளவுக்கு வச்சுருக்கான். நம்மளால் ஒரு 2 பேருக்கு இதையும் மிஞ்சி செய்ய முடியறதுன்னா, நம்மளால் வாரம் ஒரு நாளைக்கு ஒரு 2 பேருக்கு ஏதான ஒன்று வாங்கி தர முடியாது, ஒரு சாப்பிட்ற ஐட்டம் வாங்கி தர முடியாது, ஒரு கஷ்டப்படுறவளுக்கு ஒரு விஷயம் பண்ண முடியாது, ஏதான ஒரு கோயில் கட்டுறவள் நிறைய பேர் இப்போ அப்படி தான் பண்ணுறான். நான் இது ஏன் சொல்கிறேன்னா, எல்லாருக்கும் எத்தனையோ கமிட்மெண்ட் இருக்குது. இந்த 100 rupees மாதம் கட்டணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 20-25 பேர் இப்போ கட்ட ஆரம்பிச்சிருக்கான். மாதம் அனுப்புகிறேன். அந்த சுவாமி அவள் நினைவு வச்சுக்கிறது ஒன்று, ஒரு கமிட்மெண்ட் ஒன்று, அவளால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுறதுன்னு ஒன்று. ஸோ இது மாதிரி அது இதுவாக தான் இருக்கணும்னு சொல்லலை. ஒரு படிக்கிற குழந்தைக்காக நம்ம எடுத்து வச்சு ஒரு படிக்கிற குழந்தைக்கு, படிப்புக்கு கஷ்டப்படுற குழந்தைக்கு கொடுக்கணும். ஸோ எல்லாருக்கும் ஒன்று பிரச்சனை இருந்தாலும் எதையுமே நம்ம சந்தோஷமாக நிறைவாக எடுத்துக்கிற போது இந்த ஹாப்பியே ரொம்ப வசந்தமாக அப்படியே ஒரு லைஃப் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள்லாம் அதே ஃபாலோ பண்ணி என்ஜாய் பண்ணுங்களே. ஆல்வேஸ் ஸ்மைல், ஆல்வேஸ் லாஃப், பி ஹாப்பி. தேங்க்யூ.